ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சோம்பேறி சிக்கன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் நான் ட்ரை பண்ணனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஆனியன் பேஸ்ட், ஏன்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்ட்காக ஆனியன் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்புத்தூள், அதுவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் இதில் ரொம்ப கம்மி தான். சில்லி சிக்கன் பவுடர் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் கலர் கொடுக்கும். அதில் கொஞ்சம் நார்மலாகவே கலர்னு இருக்கும், அதனால் கலர் பொடி வேண்டாம். அப்புறம் ஒரு அரை தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம தயிரும் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு தக்காளி வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி இலையும் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா பாயில் பண்ணணும். இங்கே பாருங்கள், சைடில் பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய். இந்த மாதிரி நல்ல பாயில் கன்சிஸ்டன்ட்க்கு நம்ம இதை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரை கிலோவே போடல, ஒரு 6லேருந்து 7 பீஸ் வரைக்கும் போடலாம் அப்படின்னு தான் கொஞ்சோண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி அந்த பீசஸ் எல்லாத்தையுமே, சிக்கன் பீசஸை நான் அதை ஆட் பண்ணிடுறேன். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ண பிறகு இந்த சிக்கன் வேகணும். அந்த அளவுக்கு தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்ற வேண்டாம். அந்த இதுலேயே அந்த தயிர் இதுலேயே தண்ணிலாம் விடும், சிக்கனில் கொஞ்சம் விடும். அதுலேயே அது நல்லாவே வெந்துடும். அதை மேல் டாப்பில் அந்த எண்ணெய் இதெல்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நம்ம இது பண்ணால் போதும். இப்போ இது ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சோம்பேறி சிக்கன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரைஸு சப்பாத்திக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இதை காமித்தேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.